த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துல வந்துட்டு 6 பேர் வந்துட்டு ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டாக் போயிட்டு இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னது கேமியோ பண்றது மட்டும் 6 பேரா? இப்ப இவங்க 6 பேர் அப்படின்னா படத்துல கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஒரு 10-12 பேர் இருக்காங்க. அந்தான்னு சொல்லிட்டு ஒரு 20 பேரை காமிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருமே. அப்ப படத்தோட கதை சோலி முடிச்சு. அதாங்க இந்த கேமியோ பண்ணக்கூடிய 6 பேர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. இவங்கதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தமிழ்லயே ரிவீல் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் இந்த ஃபேன் தியரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சோ அது நிறைய போயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த படத்துக்குள்ள வரப்போகுது, இப்படிலாம் இந்த படத்துல சீன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுல இருந்து அவங்களோட மைண்ட் செட்டுக்கு என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நடக்குமா, இல்ல நடந்தாலும் நல்லா இருக்குமா, இல்ல உண்மையிலே இருக்கா இல்லையா, வெங்கட் பிரபு என்னதான் பிளான் பண்ணி இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேமியோ உள்ள கொண்டு வந்திருக்காருன்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இது நடக்குமான்றதே மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இதெல்லாம் வந்துட்டு வெறும் ரூமர்ஸ் அப்படின்றத நம்மளுடைய தாட்டா இருக்கு. ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும், ஏன்னா இதெல்லாம் வந்து எதெல்லாம் உண்மையா இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு, ஒரு சிலது உண்மைதான். சோ அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா வந்து பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். த கோட் இந்த படத்துல வந்துட்டு இந்த 6 பேர் கேமியோவா பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ அந்த 6 பேர் நீங்க வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தமிழ்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி படம் ஸ்டார்ட் பண்ணும்போது பேசின ஒரு விஷயம் தான். இதுல வந்து விஜயகாந்த் சார் வந்து ஒரு கேரக்டர் வர்றாரு, அவர் ஏஐல வந்து கொண்டு வர போறாங்க, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்ப விஜய் ஆண்டனி படத்துல வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு இவரும் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்காரு, ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரா இருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல, ஸ்பையா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், இன்டர்நேஷனல் கண்டென்ட், ஏன்னா பழைய கண்டென்ட்டா இருந்தாலும் கூட ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால விஜயன் சார் உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அது வந்து படத்துல இருக்கு அப்படின்றது கன்ஃபார்மான ஒரு விஷயம் தான். சோ அதை வந்து இப்ப வரைக்கும் ரிவீல் பண்ணல. அது வந்து எந்த இடத்துல ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. இன்ட்ரோல் போர்ஷன்ல வர போறாரா, இல்லை கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வந்து பேச போறாரா அப்படின்றதுல வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா விஜயகாந்த் சார் இருக்காரு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து நிறைய விஷயங்கள் என்ன போயிட்டு இருக்குன்னா, த்ரிஷா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு பாட்டுக்கு வந்து ஆட போறாங்க, த்ரிஷா வந்து ஒரு கேமியோ பண்றாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சிவகார்த்திகேயன் வந்து இதுவும் பேசியிருந்தாங்க, பட் வந்து இடையில பேசவே இல்லை. இப்ப எஸ்கே இருக்காரு இந்த படத்துல, அவரும் ஒரு கேமியோ பண்றாரு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவே இந்த படத்துல வந்து ஒரு கேமியோ பண்றாரு. அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி தோனி இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஓகே, ஏதோ வந்துட்டு இருக்கலாம். சிஎஸ்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்துல இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, சிஎஸ்கே மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன்லாம் இருக்கு. அதுல வந்துட்டு ஒருவேளை இவர் வந்துட்டு ஸ்கிரீன்ல வந்து டயலாக்கா எதுவும் பேசலன்னா கூட அவர் வளர்ற மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம பொறுமையா தான் இருந்தோம். இந்த எஸ்கே வராரு, அவர் எந்த இடத்துல வராருன்னு தெரியல. அதெல்லாம் தாண்டி கடைசியில வந்துட்டு நம்ம ஏகே அவர்களும் இந்த படத்துல கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் கிளப்பி விட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெங்கட் பிரபு வந்து போய் மீட் பண்ணிருப்பாரு, ஏகே வந்து இந்த மாதிரிலாம் சொன்னாரு, மங்காத்த படத்தோட 100 மடங்கு இந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. இந்த மேட்டுக்கு நான் கடைசியில வர்றேன். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது அப்பயுமே ஒரு ரூமரா போச்சு. ஆனா பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நேத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, மங்காத்தா படத்துல ஒரு போஸ்டர் இருக்கும், கிட்டத்தட்ட அதை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த போஸ்டர் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அதே மாதிரியான ஒரு லுக் அப்படின்னா அந்த போஸ்டரோட டிசைன் வந்து அந்த மாதிரி இருந்தது. சோ அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க ட்விட்டர்ல, இல்ல அஜித் சார் இந்த படத்துல இருக்காரு, எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா ஒரு ஃபேன் தியரி தான் அதெல்லாம், அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. மங்காத்த படத்துல வந்துட்டு இந்த இதுல வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, கிளப் சீன் இருக்கும் இல்லையா, அந்த இதுல பார்ல வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு ரூம்ல உட்காந்து. சோ இங்க வந்து இதுலயும் அதே மாதிரி ஒரு பார் சாங் இருக்குன்னு நினைக்கிறேன், விசில் போடு சாங் தான். சோ அந்த பாட்டு நடக்கும்போது கூட அந்த பார்ல இவங்க இந்த பக்கம் இருக்கும்போது அவங்க உள்ள வந்து வேற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இதை தாண்டி இந்த படத்துல த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த த்ரிஷாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர்ல வந்து கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, மருதுமலை மாமணியே முருகையான்னு சொல்லி பேசுவார் இல்லையா. சோ அந்த ஒரு டைலாக் இருக்கனால இந்த படத்துல அப்படி ஒரு சாங் வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அதோட லீடா வச்சு வேற ஒரு பாட்டு கூட 2 பேருக்கும் வச்சிருக்கலாம். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு பாட்டு ரீமிக்ஸ் தான், அந்த பாட்டை உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆனா வந்துட்டு த்ரிஷா வந்துட்டு ஒரு பாட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சஸ்பென்ஸாவே இருக்கு. அதுவே வந்துட்டு ஒரு கன்ஃபார்மான விஷயமா அப்படின்றது
இப்ப வரைக்கும் தெரியல. ஆல்ரெடி 3 சாங் விட்டாங்க. 3 சாங் விட்டிருந்தாலும் இந்த பாட்டை வந்து ரிவீல் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. ஸோ ஒருவேளை அப்படி இருந்தால் ஓகே, இவங்க வந்துட்டு சொன்ன மாதிரி விஜயகாந்த் சார் இருக்காரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா த்ரிஷா இருக்காங்க, இதெல்லாம் ஏத்துக்கலாம். அதே மாதிரி விபி வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎஸ்கே ஃபேன் அப்படின்றது தெரியும், கிரிக்கெட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால வந்து அந்த ஸ்டேடியத்துல ஒரு ஆடியன்ஸா வந்துட்டு டோனி வந்து சிக்ஸர் அடிக்கும் போதோ இல்ல வந்துட்டு ஒரு உள்ள என்ட்ரி கொடுக்கும் போதோ இவர் வந்துட்டு கத்துற மாதிரி கூட ஒரு சீன் வந்து இருக்கலாம். ஸோ இவங்க 4 பேரும் இருக்கிற பத்தி பிரச்சனையே இல்லை. இன்னொன்னு வந்து தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃப்ரேம்ல வந்து பேசுறதுக்கோ இல்ல உள்ள வந்து நடிச்சிருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. அந்த மேட்ச்ல காமிக்கும் போது தோனியை வந்து காமிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெங்கட் பிரபுவும் ஒரு ஃபேனா வந்து அதை கொண்டாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். கேமியோ அப்படின்னா 2 பேர் தான் கரெக்டான கேமியோ அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள், த்ரிஷா அவர்கள் ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க. விஜயகாந்த் சார் அவர்கள் வந்துட்டு ஒரு சீனுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எந்த மாதிரி அவரை கொண்டு வர போறாங்க, என்ன பண்ண போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி விஜய் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும் படத்துக்குள்ள வைங்க, இல்லைன்னா வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு ட்ரெய்லர்ல விஜயகாந்த் சாரை கொண்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஹைப் ஏத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வரலன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல அது மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு சீனா இருக்கும், அதை வந்து ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணாம டைரக்டா வந்து தியேட்டர்ல ரிவீல் பண்ணோம் அப்படின்னா பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட யோசித்திருக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நம்பலாம். இதுல சிவகார்த்தின் எதுக்குடா வர்றாரு, விஜய் படத்துல அவர் எதுக்குடா நடிக்கணும், அவரை வச்சு என்னடா பண்ண போறாங்க, அவர் வந்து அடுத்த சிவகார்த்தின் வச்சு டைரக்ட் பண்ண போறாரு, அதனால உள்ள வந்துட்டு எஸ்கே வராரு, அதே மாதிரி அஜித் சாரை பார்த்து மீட் பண்ணாரு, இதெல்லாம் வந்துட்டு ஓவரா தெரியலையா? அதனால வந்துட்டு அஜித் சார் உள்ள வந்துட்டு ஒரு கேமியோ பண்றாரு, இது விஜய் சாரோட 68வது படம் அதனால அஜித் பண்றாரு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம், மங்காத்தா படத்துல ஒரு பண்ண டைலாக் பேசினார் இல்லையா, சோ அது மாதிரி இன்னொரு டைலாக கூட யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ரீக்ரியேட் பண்ணி அந்த மியூசிக்கை கூட உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. வேற ஏதாவது டைலாக் இருக்கலாம், அவ்வளவுதான். வேற அதை இதையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அஜித் சார் வந்து மங்காத்தா விட 100 மடங்கு இருக்கணும் படம் அப்படின்னு சொன்னாருன்னு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா வந்து சொல்லியிருப்பாரு. 100 மடங்குன்னு சொன்னாரா இல்ல மங்காத்தாவோட பல மடங்குன்னு சொன்னாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வெங்கட் பிரபு 100 மடங்குன்றதை மாத்திட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா கண்டிப்பா படம் நல்லா இருக்கணும், மங்காத்தாவோட நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மங்காத்தா 2 வேணும், மங்காத்தா 2 வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு இந்த கோட் படத்துல ஒருவேளை அஜித் சார் உள்ள வரணும் அப்படின்னா அஜித் சார் நடிக்காம ஒரு லீடு வைக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஒப்பீனியன் தான், இது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்களம் அதுதானே. இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்பையா இருக்காரு, நிறைய கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் பாம்ப் ஸ்குவாடா இருக்காரு, அதுல வந்துட்டு போய் கண்டுபிடிக்கிறாரு, நிறைய கேஸை வந்து சால்வ் பண்ணிருக்காரு, 68 கேஸ் வரைக்கும் சால்வ் பண்ணிருக்காருன்னு சொல்லி பேசியிருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி 2011 விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரா இருந்தாரு, ஒரு 500 கோடி சம்பவத்தை பண்ணிவிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய ஒரு டானா இருக்காரு, அவர் நிறைய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்காரு, அவரை நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி படத்தோட கிளைமேக்ஸ்ல இன்னொரு அசைன்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி முடிச்சா மங்காத்தா 2 எடுக்கலாம். இவர் வந்து அவரை தேடி போற மாதிரியும், அவர் வந்து மறுபடியும் இப்ப வந்து எப்படி இருக்காரு இவர் இந்த டைம்ல, ஏன்னா 2 பேத்துக்கும் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்னதான். அஜித் சார் தம்பின்னு கூப்பிட்டா நல்லா தான் இருக்கு, ஏன்னா 3 வயசு சின்ன பையன் தானே விஜய் சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு இவங்க 2 பேத்துக்குமான அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல டாம் அண்ட் ஜெரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ல டாம் அண்ட் ஜெரி சண்டை மாதிரி வச்சு வெயிட்டா ஒரு சப்ஜெக்ட் வந்து பண்ணலாம். ஆனா அதுக்கு விஜய் சார் அடுத்து படம் நடிக்கணும், ஆல்ரெடி ஹச்சுனத்தோட கமிட் ஆயிட்டாரு. ஸோ அதனால வந்துட்டு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கணுமே, நீங்க இல்லாத ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க, ஆனா இப்படி இருந்தா நல்லா இருக்கும். நான் வெங்கட் பிரபுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன், இந்த ஐடியா எப்படி இருக்குன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி இவங்க மட்டும்தான் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு, எஸ்கேஓ அஜித் சாரோ இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருந்தா படத்தோட கதைக்கு எங்க போறது, படத்தை எப்படி காமிப்பாங்க? முக்கியமா படத்தோட டூரேஷன் 3 மணி நேரம், அதாவது 2.58 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 58 நிமிஷம். அதுல வந்துட்டு 3 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஹைண்ட் தி சீன் மாதிரி வந்துட்டு அவரோட விஜய் சார் கூட அந்த ஷூட்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து காமிக்கிற மாதிரி அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. படத்தோட டூரேஷன் அப்படின்னா 2.55 நிமிஷம் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 மணி நேரம் படத்துக்கு இந்த கதை வந்து கேட்டிருக்கு இந்த 3 மணி நேரம். ஸோ அதனாலதான் எடுத்திருக்காங்க. நிறைய படத்துல கேரக்டர்ஸும் நிறைய இருக்கு. விஜய் சாரே 3 ரோல் பண்ணியிருக்காரு. இது இல்லாம இவங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்து வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.